உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2ஆம் முறை வரப்போகிறார். முதல் முறை அவர் மனிதனாக வந்தார். ஆனால் 2ஆம் முறை நியாயம் தீர்க்கிறவராக ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்னால அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்த வரப்போறான். அந்தி கிறிஸ்துன்னா பிசாசு. தேவன் எப்படி மனிதனாய் பூமிக்கு வந்தாரோ அதே போல பிசாசும் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து ஜனங்களை எல்லாம் ஆளுகை செய்ய போறான். அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வர போறான். அவனுடைய முத்திரையை தரிக்கும்படி எல்லாரையும் கட்டாயப்படுத்த போறான். ஆனா அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி வருவான்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுத்தோல்னா என்ன? ஏசு வரப்போறான்னு சொல்றான்ல, அதை அவன் பயன்படுத்தி நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அந்த பேர்ல அவன் வந்துடுவான். ஆனா அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது வேதத்துல படிக்கிறவங்களுக்கும் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றவனுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அவன் ஒரு முத்திரையை தரிக்கும்படி எல்லாரையும் கட்டாயப்படுத்துவான். அந்த முத்திரையை தரிச்சாதான் வாங்க முடியும், விற்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். இல்லைன்னா அந்த பூமியில வாழவே முடியாது. அந்த அளவுக்கு அவன் கண்ட்ரோல்ல எல்லாரையும் கொண்டு வந்துடுவான். ஆனாலும் தங்களுடைய மரணத்தை கூட அவங்க நினைக்காம, அதை பெருசா நினைக்காம அவன் முத்திரையை தரிக்காம இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். மற்றவங்களெல்லாம் நரகத்துல தள்ளப்படுவாங்க. அவர் யாரு நரகத்துல தள்ளுறதுக்குன்னு கேக்குறீங்களா? அவரு தாங்க படைச்சவரு. படைச்சவருக்கு இல்லாத உரிமையா? படைச்சவருக்கு அழிக்கவும் உரிமை இருக்கு. ஒரு செடியை நம்ம வளர்க்குறோம், அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உரம்லாம் போட்டு நல்லா வளரும்னு நினச்சிட்டு வளர்க்குறோம். ஆனால் அது எந்த விதமான பலனும் கொடுக்காம வெறும் முள்ளாக வளர்ந்துச்சுன்னா அதில் ஒரு பூவும் இல்லை, காயும் இல்லை. அப்போது அதை வளர்க்குறவங்க அதை பிடுங்கி போடுறதுக்கான எல்லா விதமான உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. இதை தான் ஆண்டவர் கடைசி நாளிலே செய்ய போகிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் ஏன் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது.